மூலம் நட்சத்திரமான நீங்கள் உங்களுக்கு தடைகள் வாழ்நாள் முழுக்க வந்துக்கிட்டே இருக்கிறது போல இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஞானத்தையும் கொடுக்கும். அந்த லெசனை நீங்கள் கற்றுக்கிறீங்களா, அந்த லெசனை நீங்கள் எடுத்துக்கிறீங்களாங்கிறது தான் உங்களோட கர்மா. இந்த ஜென்மத்து கர்மா, இப்போ நீங்கள் பிறவி எடுத்திருக்கிறதோட கர்மா. தடங்கள் எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க அது டேக்கிள் பண்ண முடியாமல் போவாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு மனித ரூபத்திலேயோ இல்லை இது சும்மா நீங்கள் உட்காந்துருப்பீங்க, ஒரு புக் எடுத்து படிப்பீங்க, உங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு லெசன் கிடைக்கும். இல்லை ஒரு டிவியில் பார்ப்பீங்க, அதில் இருக்க ஒரு 2 சொற்கள் உங்களோட இதை அது கரெக்ட் பண்ணும். அதுபோல் உங்களுக்கு லெசன் இருக்குது. நீங்களே ஒரு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இது என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதாவது 2 வீலரில் போயிட்டுருப்பீங்க, பஸ்ஸில் ட்ரெயினில் ஜேர்னி பண்ணும்போது அங்கே அவங்க பேசிக்கிறது ஏதோ ஒன்று உங்களுக்கு அது லிங்க் ஆகும். அதை உங்களோட வச்சு இது பண்ணிக்கிறது. அதுபோல் உங்களுக்கு அந்த கேதுவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு அப்படி இருக்குது. ஏன்னா தாய் தானே அடிக்கவும் செய்கிறா, அரவணைக்கவும் செய்கிறா. அதுபோல் இந்த கேது கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களோட வாழ்நாள் முழுதுமே யாரோ ஒருத்தர் உங்கள் குடும்பத்தை தாண்டி ஒரு கைடு உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும். இதில் நீங்கள் புரிதல் என்னன்னா, யாரோ ஒருத்தர் இவங்க தான் கைடு அவங்க தான் கைடுன்னு நீங்கள் அதை போட்டு குழப்பி யாரோ ஒருத்தர் நீங்கள் நம்பி ஏமாந்துடக்கூடாது. இதில் புரிதல் உங்களுக்கு வேணும். ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு அது போல் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.